வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி. இன்றைக்கி நமக்கு வயலில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயலில் சோளம் நட்டு இன்னையோட 20 நாட்கள் ஆகுதுங்க. வயல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோரை பொருட்கள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. சரி, ஒரு மருந்து அடிச்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க இன்றைக்கி வயலுக்கு வந்திருக்கோம். பொருட்களுக்கு எந்த மாதிரியான மருந்தெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் அப்படிங்கிற 500 கிராம் பாக்கெட். இது பார்த்திங்கன்னா ஒரு பவுடர். இதை 2 டப்பா தண்ணி ஊற்றி அதில் ஃபுல்லாக கரைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாடிஸ் அப்படிங்கக்கூடிய மருந்து. இது பார்த்திங்கன்னா 50 ml ஒரு டப்பாவும் 200 ml ஒரு டப்பாவும் இருக்கும். 50 ml டப்பாவை தனியாக கலந்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 200 ml டப்பாவை தனியாக கலந்துக்கணும். இப்போது கலந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க பவுட்ரு கரைசலோட சேர்த்துக்கணுங்க. இப்போது மொத்தமாக 6 டப்பா நம்மளுக்கு கிடைக்கும் மருந்து. இது பார்த்திங்கன்னா டேங்குக்கு ஒரு டப்பா அப்படின்ற மாதிரி மொத்தமாக 6 டேங்க் நம்ம மருந்து அடிக்க போகிறோங்க. இந்த மருந்து கரைசல் பார்த்திங்கன்னா நாங்கள் அரை ஏக்கருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அரை ஏக்கருக்கு 6 டேங்க். நீங்கள் 1 ஏக்கர் இல்லை அதுக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா சரியாக கணக்கு பண்ணி வாங்கிக்கோங்க. கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது கெடுதல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கூலி ஆட்களை வச்சு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வெட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 6000 அப்படின்னு செலவாகும். ஆனால் இந்த மருந்தினுடைய மொத்த விலை பார்த்திங்கனாவே வெறும் 2000 தான். ஸோ ஃபினான்ஷியலாகவும் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுதுங்க. அதனால தான் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்குது. இப்போது இந்த மருந்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சிட்டோம். பக்கத்தில் பால் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா ரெண்டுமே எது பால் அப்படின்றதே வித்தியாசமே தெரியாது. அந்தளவுக்கு பால் மாதிரியே இருக்கு அச்சேசில். இப்போது டேங்க்கில் நம்ம இந்த மருந்து எல்லாத்தையுமே லோட் பண்ணிக்கலாம். ஒரு டேங்க்குக்கு 1 டப்பா அளவுக்கு மருந்து, மற்ற அளவுக்குலாம் தண்ணி. இந்த டேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 லிட்டர் வரைக்கும் பிடிக்குதுங்க. அவ்வளோதான், மருந்து ஊற்றி ஃபில் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வயலில் மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. வயலில் மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது கண்டிப்பாக ஈரம் காலில் மண் ஓட்டுற அளவுக்கு இருந்தே ஆகணுங்க. அப்போ தான் இந்த பொருட்கள் எல்லாமே சாகும். மருந்தடிக்கக்கூடிய வயல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா இங்கேருந்து தூக்கிட்டு போகணுங்க. வலையில் பார்த்திங்கன்னா அப்பாவால் தூக்கிட்டு போக முடியாது. அதனால தான் ஸ்ப்ரேயரை கொடுத்து மருந்தடிக்க சொல்லியாச்சு. கிணத்துல பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணீர் ஊட்டு எடுக்க ஆரம்பிக்கல. ஸோ இருக்க தண்ணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பயிர் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கோம். நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மருந்து அடிக்கிறதால பார்த்திங்கன்னா கோரை பொருட்கள் எல்லாமே முழுமையாகவே சாகாது. ஸோ அதனுடைய தாள்கள் எல்லாமே காஞ்சி உதிர்ந்துடும். ஆனால் மறுபடியும் மீண்டும் முளைக்குங்க. மற்ற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாகவே காலி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மருந்து அடிக்கிறது. நம்மளுடைய வயல் பார்த்திங்கன்னா 2ஆக தடுத்துருக்கோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோரை பொருட்கள் அதிகமாக வளர்ந்துருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெறும் பசலைக்கீரைகள் அதிகமாக வளர்ந்துருக்கு. கோரை புல் பார்த்திங்கன்னா மற்ற பொருட்கள் மாதிரி இல்லாமல் தன்னுடைய சத்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு கிழங்கின் மூலியமாக சேமித்து வச்சுக்குது. மற்ற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய வேரின் மூலியமாக தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே பூமியிலேருந்து உறிஞ்சிக்கும். ஆனால் இந்த கோரை புல் தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே கிழங்கில் சேமித்து வச்சு அதிலிருந்து தான் தனக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கும். இதனால தான் பார்த்திங்கன்னா கோரை பொருட்களை அழிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இதுபோல் பல பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த சோளத்தை உற்பத்தி செஞ்சு அதை விலைக்கு கொண்டு போகிறோம். ஆனால் அதற்கான சரியான விலை இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லைங்க. இந்த மக்காச்சோளத்தை விதைக்கு வாங்கும்போது அவங்க பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க. அவங்க ஒரு விலை வச்சு விற்கிறாங்க. அதே விலைக்கு தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம். அதே போல் இதற்கான மருந்துகள் வாங்கும்போதும் அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதே விலைக்கு தான் நாங்களும் வாங்கிட்டு வரோம். ஆனால் நாங்கள் விளைவிச்சு இதை சந்தைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா எங்களால் எங்களுடைய பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணவே முடியலைங்க. சாரிங்க, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸோ இந்த நிலை மாறணும் அப்படின்னு தாங்க நான் சொல்ல வரேன். அவ்வளோதான், மருந்து அடித்தாச்சு. கை கால் எல்லாத்தையுமே கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு நிமிஷங்க, வீடியோ இன்னும் முடியல. இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன், அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பீர் பாட்டில் வச்சு ஒரு இது செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா குருவி, அணில் இது மாதிரி செடிகள் எல்லாத்தையுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு செட்டப்பு. பீர் பாட்டில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆக்காமல் ஒரு ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி செஞ்சோம் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. இதே போல் பல வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. பூட்டன் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி ராட்டு நந்தா சுத்தி வந்தா சேவ கூவு